Hello guys, welcome to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முல்தானி மிட்டி சோப் மேக்கிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர் பியூட்டி மேக்கப் கண்டென்ட்டில் வீடியோ பார்க்க பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சோப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முல்தானி மிட்டியோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த முல்தானி மிட்டிக்கு ஃபில்லஸ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேமும் வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு க்ளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பாகிஸ்தானில் முல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அங்கே தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு பாறை மாதிரி அந்த பாகிஸ்தான்லலாம் இருக்கும். ஸோ அந்த பாறை தான் நம்மளுக்கு வந்து லேட்டரான் வந்து முல்தானி மிட்டி பவுடராக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஊரோட பேர் வந்து முல்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து இது டிரைவ் ஆகி வந்ததுனால தான் முல்தானி மிட்டின்னா மண் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிலலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான பேர் காரணம். இந்த க்ளேவை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், டல்னஸ் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுது. டெட் செல்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுது. சன்டானை வந்து ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் வந்து போர்ஸ்லாம் ரொம்ப என்லார்ஜாக இருந்ததுன்னா அதை வந்து ஷிங்க் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணிடுது. ஃபேஸை வந்து டைட்டன் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்கின்னோட டெக்ஸ்சரையே இது வந்து சேஞ்ச் பண்ணுது. இந்த பவுடரை வச்சு தான் இன்றைக்கி சோப் மேக் பண்ண போகிறோம். இந்த சோப்புக்கு எனக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாம் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக எப்போயுமே சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது நம்மளோட கோக்னட் ஆயில் தான். ஸோ இந்த கோக்னட் ஆயிலை வந்து நான் ஒரு 65 கிராமுக்கு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு அளவு தான் வந்து முக்கியம். ஸோ 1 or 2 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா போச்சுனாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் குவைட் நார்மல் தான், பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாம் ஆயில் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ பாம் ஆயில் வந்து 60 கிராமுக்கு வந்து நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 10 கிராம் பக்கம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து நான் ஒரு 60 கிராம் பக்கம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவரால் என்னோடய ஆயில் வந்து ரேஷியோஸ் வந்து இப்படி தான் இருக்குது. முன்னாடி சொல்லியிருந்த ஆயில் எல்லாத்தையும் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மிக்சட் ஆஃப் ஆயில்ஸ், மல்டிபிள் ஆஃப் ஆயில்ஸ் வச்சு தான் இந்த சோப் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ சோப் மேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆயிலோட எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதுதான், இல்லைனா நம்மளோட சோப் வந்து சீக்கிரமாக வந்து ரான்சட் ஆகிடும். ஸோ ஆயில் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிளெண்டர் போட்டு வச்சிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லா ஆயிலும் ஒன்றா வந்து மர்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா லை சொல்யூஷன் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். அது இது கூட போர் பண்ணிக்கிறேன். 28 கிராம் ஆஃப் லையை 56 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி லை சொல்யூஷன் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லை சொல்யூஷனை வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட ஆயில் கூட வந்து சேர்க்கணும். லையை வந்து ஹேண்டில் பண்ணும் போது ஹேண்ட் க்ளவுஸ், மாஸ்க் எல்லாம் போட்டுக்கோங்க. காகுல்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லை சொல்யூஷனை போர் பண்ணும் போது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து லை டிசால்வ் ஆகாமல் இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் எதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபில்டர்ஸ் பண்ணும்போது அது அப்படியே வந்து போயிடும். ஸோ தட்ஸ் வை நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு கொஞ்சம் ட்ரேஸ் வந்து வர வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட் ட்ரேஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட முல்தானி மிட்டி பவுடரை வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மெஷர் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர்ஸை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு அந்த குட்டி குட்டி லம்பாக வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ போட்டு நம்ம எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஏதாவது நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து நல்லா ஜஸ்ட்டு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ட்ரேஸ் வந்து நான் இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் நான் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் ஏதாவது கெமிக்கல் அதில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைனா டக்குனு ட்ரேஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு சோப் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பேட்டரு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சிமெண்ட் வச்சு லாக் பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இது கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரேஸ் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து நான் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ட்ரீ எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில் வந்து இப்போ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது 2 ஃப்ளேவரும் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ
எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம மோல்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கலாம், அதை வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகுது. சோப் மேக்கிங்லே இந்த ப்ராசஸ் கரெக்டாக நம்ம வந்து பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சோப் வந்து அழகாக ஸ்டிக்கியாக இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். ஸோ அழகாக நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், ட்ரேஸ் வந்து எப்படி கரெக்டாக வந்து கொண்டு வரணும், அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ரேஸ் பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம போர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 2 டேஸ்லேயே அன்மோல்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டிக்கியும் இல்லாமல் கரெக்டாக வந்து சோப் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக அன்மோல்ட் ஆகி வரும். ஸோ நான் இப்போ நல்லா வந்து பிளெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சோப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் டைம் சேவ் பண்ணுறீங்கன்றதுக்காக லை வந்து ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு முன்னாடியே ஆயிலில் வந்து லை சொல்யூஷனை போர் பண்ணாலும் ஸோ அப்போயே வந்து உங்களுக்கு சரியாக சோப் வந்து ஃபார்ம் ஆகாது, ஆயில் செப்ரேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சோப் வந்துடும். சரி, இப்போ பேட்டரி எனக்கு ட்ரேஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் மோல்டில் வந்து ரப்பிங் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணி இப்போ நம்மளோட சோப் பேட்டரை வந்து போர் பண்ண வேண்டியதான். ஸோ ரப்பிங் ஆல்கஹால் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ஏதாவது இந்த ஆக்சுவலாக இது வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் இருக்குது, ஈவந்தோ இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது குட்டி குட்டியாக அந்த மைக்ரோபியல் க்ரோத் இதெல்லாம் வராமல் அது வந்து சேஃப் கார்ட் பண்ணணும் நம்ம சோப்பை. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரப்பிங் ஆல்கஹால் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சோப் போர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 2 சோப் பக்கம் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து காஸ்ட்லியான ஆயில்ஸ் இல்லையா, ஸோ எதையும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேச்சுலா வந்து ஹெல்ப் பண்ணும். 1 kgயில் வந்து மோல்டில் வந்து நீங்கள் இப்போது செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பேச்சுலாவை மிடில் வச்சு நீங்கள் போர் பண்ணும்போது இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வராமல் உங்களுக்கு வந்து அழகாக சோப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட சோப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியாது, இது 4 வீக்ஸ் கழித்து தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு குட்டி ஒரு ட்ராபேக்ஸ் நம்மளோட கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கில். ஸோ அதர் தென் தட் ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணோன்னா அத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து ஐபி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து 2 டேஸ் கழித்து நம்ம வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு க்யூரிங்க்கு வந்து நம்ம விட்டுடணும். ஸோ க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.